அன்பார்ந்த மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். மைவி3 அப்ளிகேஷன் தைப்பூசத்தன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 அப்ளிகேஷன் தைப்பூசத்தன்னைக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. எதனாலனா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மைவி3 அப்ளிகேஷன் வரும். கூடிய விரைவில் வந்துடும். ஆனால் தைப்பூசத்துக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது முதல்ல எதனால் அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டான நேரம் காலம் அப்படின்னு எடுத்து பேசலைன்னா ஒரு 3 மாதம்னு குத்து மதிப்பாக சொல்கிறேன். நம்ம மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் சார் அவர்கள் சரணடைஞ்சிருந்தார். நீதிமன்ற காவலில் இருந்தார். அதுக்கப்புறம் ஜாமீன் அப்ளை பண்ணாங்க, பெயில் அப்ளை பண்ணாங்க. பெயில் அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு பெயிலே அவருக்கு பெயில் கிடச்சிட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி மேலே கொடுக்கப்பட்டிருந்த அத்தனை கேஸுகளும் வித்ரா பண்ணிட்டதாகவும் ஒரு செய்தி அந்த பெயில் கேஸு நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு இருக்கும், பரவ ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே அதை ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. நானும் அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த டைமிங்கில் இந்த நியூஸை சொல்லவே அப்படியே ரொம்பவே மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி கேஸ் வித்ரா பண்ணிட்டாங்க, மைவி3 எம்டி வெளியில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பித்தேன். மைவி3யோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க, கேஸ் நம்ம கம்பெனி மேலே கொடுக்கப்பட்டிருந்த எல்லா கேஸும் வித்ராவாயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இது நடந்து 1 மணி நேரம் கழித்து எந்த நியூஸுமே இல்லை. நியூஸ் போட்டவங்க எல்லாரும் டெலீட் பண்ணிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா அப்புறம் தி கேடிவி கார்த்திக் பிள்ளை சார் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் மைவி3 எம்டிக்கு ஜாமீன் கேட்டிருந்த அந்த வழக்கை வித்ரா பண்ணிக்கிட்டாங்க, மைவி3லேருந்தே வித்ரா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம்தான் இது இப்படி நடந்திருக்கா, நம்ம எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கொண்டாடிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு சாதாரணமாக ஒரு செகண்டில் கடந்து போயிடலாம். ஆனால் இது எவ்வளோ மனசுக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த நேரம் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ரிலீவ் ஆகிட்டோம், கம்பெனியில் கொடுக்கப்பட்ட எல்லா கேஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் இப்படி நடந்ததுனால எனக்கு ரொம்பவே மன உளைச்சல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி லான்ச் ஆக போகுது, இன்றைக்கி அப்ளிகேஷன் வரப்போகுது அப்படின்னாலும் இன்றைக்கின்னு நான் சொல்ல விரும்பலை. அப்ளிகேஷன் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்ல விரும்புகிறேன். எதனால்னா எதிர்பார்ப்புகளை அதிகம் வச்சுட்டு நாளைக்கு அது தள்ளி போகிறப்ப அந்த மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் மக்களுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினச்சேன். இப்போ அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் போட்ட வீடியோவுக்கு மிக்க நன்றி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீடியோவை நீங்கள் முழுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், தெளிவாக ஒருத்தவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறவங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பேசியிருக்காரு அந்த வீடியோவில். யார் மனதும் காயப்படுத்தும்படி பேசலை. ஆனால் கடைசியில் ஒரு சிலரை பிடிக்காதவங்க அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும்தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி அந்த வீடியோ முழுக்கவே ஒரு முதிர்ச்சியான ஒரு பேச்சாளர் எவ்வளோ அழகாக பேசுவாங்க அப்படிங்கிறத அவர் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. நல்ல முறையான பேச்சு, கரெக்டான ஸ்பீச். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்து அன்னைக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்துடும், அது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன், நம்புறவங்க மட்டும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே வேறு லெவல் சந்தோஷமான விஷயம் அண்ணன் சொன்னது. இந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக அவர் சொல்கிறதுனாலேயே அன்னைக்கு அவர் வாக்கு பலிக்கட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நம்ம எல்லாம் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். உண்மையே அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா 1 வருஷ காலமாக நம்ம படாத கஷ்டப்பட்டுட்டோம். இடையில அப்ளிகேஷன் வேறு இதாகி போச்சு, ஸ்டாப் ஆகி போச்சு. இப்போ அப்ளிகேஷன் வந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். அதனால் அந்த அப்ளிகேஷன் அவர் சொன்ன மாதிரியே தைப்பூசத்து அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடவுள்கள்ட்டையும் நான் பிரார்த்திக்கிறேன். அதுவே நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. ஏன்னா இது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ சொன்னது நடக்கணுமா நான் சொன்னது நடக்கணுமா அப்படின்லாம் இந்த இடத்துல பேசவே கூடாது. நம்ம கம்பெனி எந்த அளவுக்கு நம்மளுக்கு உண்மையாக இருந்துச்சு, இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ அந்த கம்பெனியிலேருந்து ஒரு நல்ல விஷயத்த அந்த அண்ணா சொல்லியிருக்காரு. அது நல்லபடியாக நடக்கணும், கம்பெனி மீண்டு வரணும், மறுபடியும் அப்ளிகேஷன் நல்லபடியாக ஓப்பன் ஆகும், அவர் சொன்னபடி சீக்கிரமே ஓப்பன் ஆகணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனால் இன்னமும் எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் வருங்கிற தாட் இன்னும் மாறலை.
அது வந்து எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா வந்து அது கிடைச்சா தானே இது ப்ராப்பராக வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தாட் தான் எனக்கு இருக்குது. இருந்தாலும் அண்ணன் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறத பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அண்ணன் சொல்கிற மாதிரி தைப்பூசத்து அன்னைக்கு அப்ளிகேஷன் வரணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டிக்குவோம். உண்மையாகவே அதுக்காக எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதை விட எனக்கு ஒரு சந்தோஷமான செய்திங்கிறது எதுவுமே கிடையாது. மைவித்திரி தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக அண்ணன் சொன்னது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இந்த பழமொழியை ஞாபகப்படுத்திக்கிறேன். காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயந்தான் அண்ணனுக்கும் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கும் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு குட்டி கதை சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். இந்த கதையை கேளுங்க, நல்லாயிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது லைஃபுக்கு இந்த கதை செட் ஆகும். ஒரு பையன் அப்பா கிட்ட சைக்கிள் கேட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கான். அந்த சைக்கிள் மேலே அவனுக்கு ரொம்ப ஆசை. அந்த சைக்கிளை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியே வந்துருச்சு அந்த பையனுக்கு. அந்த சைக்கிள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் இருக்கான். அப்போ அந்த அப்பா கிட்ட சைக்கிளை கேட்டு கெஞ்சுறப்ப அவர் பையனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் சைக்கிளை வந்து நான் வாங்கி கொடுத்துட்றேன், திங்கக்கிழமை உனக்கு சைக்கிள் வந்து ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அப்பாவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சைக்கிளுக்கு அவங்க ஓனர் பணம் தர்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த பணத்தை வாங்கி திங்கக்கிழமை சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு. இப்போ ஓனர் பணம் தரப்போகிறதும் உண்மை தான், சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறதும் உண்மை தான். ஆனால் இடையில அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. பையன் அழுதது மட்டும்தான் தெரியும், சைக்கிள் அப்பா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும்தான் தெரியும். அப்போ அம்மா என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அப்பாவால், அதாவது அவங்க கணவரால் அந்த சைக்கிளை வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னா நம்ம பையன் ஏமாந்து போயிடுவானே அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பையன்கிட்ட கொஞ்சம் அவர் அந்த பக்கம் அப்பா போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்பா கையில் காசு இருக்கோ இல்லையான்னு தெரியல, நீ வெயிட் பண்ணு, கொஞ்சம் சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு அவர் திங்கக்கிழமை வாங்கி கொடுக்க முடியலனாலும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கி கொடுத்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அதுதான் வந்து அம்மா. அது எதனாலனா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்கும். அதாவது சைக்கிள் வாங்குறதுக்கு இவருடைய அப்பாவுடைய ஓனர் பணம் கொடுக்குற விஷயமும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்படி கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த கதை புரிஞ்சவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.